ஒத்த பிராமணன் சொன்னா இது மட்டும் சகுனம் நடக்கும். ஆத்தா அப்ப இருக்கிறாளா? இருக்காங்க. இன்னும் சாவல இருக்காங்கன்ற சாவல. தாத்தா பாட்டி அவங்களும் இருக்காங்க. எப்படியோ மொக்க இன்னுமா சாவல. என்ன ஆயிருவேனா? கொண்டு வராத, கொண்டு வர சீக்கிரம் வர. ஆஹா ஐ ஓ அப்புன்னு எங்க அப்பா சாம்பலாயிரு சாப்பிடாமா கல்யாணம் மண்டபத்துக்கு ஐயா எதுக்கு எடுத்தாண்டா சரி வை நடுவில் வை. யாருன்னா கேட்டா தயிர் ஒன்னும் இல்லை. முட்டி போடு, முட்டி போடுறேன் வாயில வை. பரவாயில்லடா பன்னீர் காலி ஆயிடுச்சுடா. யாரா தாண்டி அப்படியே மகனுக்காக அழைத்து வருவார். திருமணம் முடிந்த உடனே மகனுக்கு பணி முடிச்சு நாடு நாடகத்துக்கு பார்த்து விட்டேனப்பா. இதுதான் தங்கைக்கு அழகான மாப்பிள்ளை பார்த்து விட்டாயா? ஆடாமகள் என்று உரைத்தேன். ஆனால் தங்கைக்கு அழகான மாப்பிள்ளை பார்க்கவில்லை. எனக்கு தான் அழகான பெண்ணை பார்த்து விட்டேன். என்னப்பா தங்கைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வாடா, உனக்கு மனம் பண்ணி பார்த்து விட்டாயா? சரியப்பா. எந்த நாட்டு இளவரசி? அவள் எந்த நாடு தெரியுமா? குந்தலபுரி நாடு. குந்தலபுரி நாடு. குந்தலபுரி நாடு. ஆமாப்பா. மகனே நல்ல தம்பி. என்னப்பா? நமக்கு அழகிய சிற்றரசு அது. அங்கே பெண்ணை பார்த்து விட்டா. அந்த பெண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன். வாழ்ந்தால் அவளோடு, இல்லை என்றால் அவளை விட்டு நான் ஒருபோதும் இருக்கவே மாட்டேனப்பா. ஆமா, அவர் வேற வந்து மச்சான் இவனுடைய தந்தை நமக்கு இந்த குடும்பத்தில் என் தங்கை கொடுக்க மாட்டேன். தம்பி நல்ல தம்பி இத பரப்பா. மழை எங்கே மழை எங்கே, குப்பை எங்கே கோபுரம் எங்கே, நமக்கும் அவருக்கும் பொருத்தப்படுமா? ஆகவே ஆகாது. அவனுடைய தந்தை எனக்கு அருகே சித்தரசர் பகுதி பண்ண கட்டாமே பாதாள சிறையில் அடைப்பட்டு அங்கே செத்து மாண்டான். ஒப்பங்காரை நடந்த விஷயம். அப்பா அந்த பெண்ணு எனக்கு திருமணம் செய்து வைக்க முடியாதா? மகனே நல்ல தம்பி, காலை மனை ஏறக்கூடாதுன்னு பிரிவு சொல்லுவாங்கப்பா. தங்கச்சி வயசுக்கு வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு திருமணத்தை கண்குள்ள பார்க்கலான்னு பார்த்தா நீ மனப்பெண் அடிச்சு. சரியப்பா, உன்னுடைய தங்கை சம்மதிச்சா இந்த பெண்ணை ஒரு வாழ்க்கை அடைஞ்சிருக்கு.
அண்ணன் நகரவனம் செல்லும் பொழுது அழகான பெண்ணை பார்த்து மனதை பறிகொடுத்து விட்டார். அந்த பெண்ணை தான் திருமணம் செய்ய பிடிவாதம் பிடிக்கிறாரு. அப்பா முதல்ல அண்ணனுக்கு திருமணம் நடந்தா என்ன? அண்ணன் விருப்பப்படி அண்ணனுக்கே முதல்ல திருமணம் நடக்கட்டும். நீ அண்ணனை விட்டு கொடுப்பியா? விட்டு கொடுக்க மாட்டோமா? பாசல் பிழைப்பு அப்படி. சரிடா, அவளே ஒத்துக்கிட்டா. அது யாரு? மயலாகிண்டே. ஆமா, மனப்பண்ணி எங்க? இது அழுத்தம் வந்துருக்குது. இதுதான் கல்யாணத்துக்கு சம்பளமா? அந்த பயம் இருக்கணும். ஏய், பையா ஆளி அறுத்துறாத. இந்த கல்யாணத்துக்கு மாவு புள்ள யாரு? யாரா அவட? இவராச்சே. திருமணம் என்பது 1000 காலத்து மயிர். இரு மனமும் ஒரு மனமாக சேரப் போகிறது. உண்மைதான். எல்லாம் நம்ம தலைமையில தான் நடக்கணும். இப்ப பாரு, நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன், நானும் மாப்பிள்ளை வீட்டுக்காரு. கல்யாணம் முடிஞ்ச அரசாங்கம் போடுவாங்க. செய்யலாமா? திருமணத்துக்கு ஏற்பாடு அனைத்து 1,10,000 ரூபாய், 250 ரூபாய் கம்மிடா பாவி. இவருக்கு 8,000 போடுறாங்களா? 8,000 ரொம்ப தான் கொட்டுற கல்யாணம். பாக்கு வச்சு அதிலே ஊரை வரவழைத்து ஏறி வேலை மண்ணு வாங்கி மாலை வாடி போய் இது எங்க சேர்க்காது மாலை. மாலைக்கு பட்ட கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். மாலைக்கு பட்ட கஷ்டம். ஊரே சாப்பாடு சாப்பிடுறது உனக்கு மாலைக்கா கஷ்டம்? மாலை எங்கேயுமே கிடைக்கல. செட் போட்டு போறதானே அங்கேயும் இல்லைங்க. பக்கத்துல தேவையா போறதானே? ஐயோ அங்கேயும் கிடையாது. மாலை வச்சுட்டு அவன் சொல்றான். இந்த மாலை பதிக்க அது அங்கேயும் இல்லைங்க. எங்கதாங்க சித்து மாலை பரவாயில்ல போட்டு நடந்து தங்க திருமணத்துக்கு போட்டு நடந்து அப்ப மரமண்ணு கல்யாணத்தை செத்து போனவன் வந்து வாங்கி செத்து போன வருவானா? செத்து போன வருவானா? செத்து போனவன் நினைவு அவன் ஞாபகமா சொல்றான். வாய் முன்னாடி விட ஐயா சரி சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா.
தரத்திலும் சுவையிலும் சிறந்தது சக்தி மசாலா. எங்கள் இடத்தில் கலப்படம் கிடையாது. நல்லா வணங்கி அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயி, ஆமா அம்மா தாயி. நான் வாழணும் இல்ல 3-4 அர்த்தத்துக்கு ஏண்டா, இது என்ன அரசாங்கத்து கல்யாணமா இல்ல சரோஜா என்னடா? ஒரு பெண்ணுக்கு அடக்க உடக்கணும். என்னத்துக்கு கல்யாணம் தான் நடக்க போகுது. சரி சரி சரி. ஒரு பெண்ணா பிறந்தா ஐயோ அழுவ கூடாதுமா, சிரிக்கணும். நீயாண்டா சீக்கிரம் அந்த காமாட்சி அம்மா வேலை காமிச்சிட்டு உட்காரு. கப்புக்குள்ள உட்காராதே, கப்புக்குள்ள மண்ணு வரும். சூத்திரியாமா தாலி கட்டுவாங்க. தப்பா நினைக்காதீங்க. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அப்பா அம்மா இருந்தா சீரா எனக்கு மேல சிரிக்கணுமா? தாலி எந்த பக்கம் கட்டுவாங்க? சூத்திரியா கட்டுவாங்க. அருந்ததி பார்க்கணும். அருந்ததி அங்கே வானத்துல நட்சத்திரங்களா இருக்கிறாங்க. யாரு யாரு? அம்மாவும் நல்ல அழகா உட்காரு. அப்படி தடிக்கிற மாப்பட வரார், மாப்பட வரார், மாப்பட பத்த அப்பா வரார், சாராய பட்டு. குளங்களே மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறப்பா, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறப்பா. உங்க அப்பா இது மாதிரி உயிரை விடுற தட்டி எடுத்து போடுற மண்டி நலங்கு வைக்கணும். கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏற்றுவாங்க. கழுத்துல கவர் இல்லாதவங்களா? அது அவத்துக்கு வாங்கி சுமங்கலி பெண்கள் வாங்க. கூப்பிடுறேன். என்ன அவங்க விதி வசா கணவர் இருந்துட்டாங்க, அதனால தாலி இல்ல, அதனால கழுத்துல கயிறு எல்லாத்துக்கும் வாங்க கூப்பிடுறேன். அவங்க நலங்கு வச்ச நிக்காதா? நற்காரிண்டா அவங்க ஒதுக்கி நிற்பாங்க. இந்த ஆளு சும்மா மூஞ்ச காட்டுறாங்க. ஏவா ஏந்திரி போறாங்க. அழியில போயிட்டா கன்னி பெண்கள், கன்னி பெண்கள். தண்ணி குச்சி முடிச்சியா? ஐயரு செத்து போயிட்டாரு. போலாம் செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டான்னு சொன்னதுக்கு 2500 ரூபாய் போட்டாங்க. கல்யாண மண்டபத்துல எவனா ஐயோ கத்து வரலாம். ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா போ சொல்ல வர சொல்ல கேட்டுந்தான். செத்துட்டாங்க சம்பாதிச்சுங்கிறேன். ஐயரு செத்துட்டாரு, கல்யாணம் எப்படி நடக்கும்?
ஐயர் இல்லாம எப்படா கல்யாணம் அடி? என்னடா கல்யாணம் வேற நடக்கணும். தப்பா நினைக்கிறேன். ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும் ஐயா. அது எப்படி? சின்ன வயசுல எங்க அப்பா செத்துட்டாரு. நாங்க சின்ன குழந்தைங்க. குழந்தைங்க சொல்லுங்க. எங்களை வளர்ப்பதற்காக எங்க அம்மா அம்மா ஐயர் வீட்டுல எங்க அம்மாவா ஐயர் வேலை செஞ்சாங்க. தப்பா நினைக்காது. அவசரத்துல வெளிப்பட்டுடுச்சு. அது என்ன இது? உங்களை காப்பாத்துறதுக்காக ஐயர் வீட்டுல உங்க அம்மா வேலை பார்த்தாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். ஐயர் வீட்டுல எங்க அம்மாவா ஐயர் வேலை செஞ்சாங்க. அப்போ அப்படி பார்க்க போனா ஐயரு உம்மால வச்சுங்கிறாரு. உங்க அம்மா சைக்கிள் ஓட்டு போட்டான். சேர்த்து பார்த்து தான் தூக்க அந்த எங்க அம்மா பச்சு எங்க அம்மா பச்சுடா. எப்படா நீ ஐயரு உம்மால வச்சுக்கிறாரு. என்ன முக்கியமான காரணம்? நம்ம 2 பேரும் ஒண்ணா போறோம், ஒண்ணா வரோம். ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? அவ்வளவு முக்கியமான விஷயம் என்னப்பா? ஐயரு மம்மால வச்சுக்கிறேன். நியாயமாடா? சின்ன பையன் என்ன மதிப்பு? உள்ள பிள்ளையா வளர்த்து உள்ள பிள்ளையா வளர்த்த பிறகுதான் என் மகனே பிறந்தான். அப்பா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டாரா? துரோகம் பண்ணிட்டாரா? பாவி, இவ்வளவு நாளா இந்த ரகசியத்தை யாரா மூடி மறைச்சேன். என்னப்பா அவ்வளவு சிந்து பார்த்த ரகசியமா? நான் கேள்விப்பட்டது உண்மையாப்பா? என்ன கேள்விப்பட்டு? அம்மா ஐயரு வச்சுங்க. அம்மா கூட மீன் வைக்கிறவரை வச்சிருந்தாங்க. நாலாப்பேட்டில் உங்க அம்மா காரி முஞ்சி நான் சொல்லுவேன். அம்மா பச்சுடா டேய். அம்மா ஜட்டியா அப்படியா போன் பண்றாங்க பேரு. எங்க அம்மா தான் இருக்கும். அம்மா நீ தப்ப தூக்கத்துக்கு மாட்டிக்க போற அம்மா. அம்மா முத்தாடி பசங்க மொத்தமா புழு வாணுங்க. ஹலோ 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 சார் விக்கீங்களா? என்னங்க அடிச்சு அடிச்சு கேக்குது? கலதேவி நாடகம் பண்ற காமெடி நடிகர் விக்கீங்களா? ஆமாங்க, அந்த நுழைஞ்ச தான் சார் இருக்குது. சார் அது சொல்லுங்க ஐயா. நாங்க விளங்காத விடியல் டிவில இருந்து பேசுறோம். அதுதான் வேலை தெரியும். அதுல இருந்து என் பேசுறேன். சார் நாங்க கேள்விப்பட்டது உண்மைங்களா? என்ன சார்? சார் உங்களோட ஒரு முக்கியமான தகவல் சேகரிக்கணும். என்ன 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 ஐயா? நாளை காலையில 6 மணி தலைப்பு செய்தியில போடணும். ஐயோ தலைப்பு அவ்வளோ இதுவா ஏதோ பண்ணுங்க. உண்மைதாயா? இவ்வளவு முக்கியமான ஒரு பேட்டி எடுத்து தான் கால் பண்ணிருக்கோம். என்ன சார்? என்ன சார்? ஒரு முக்கியமான செய்தி, கொஞ்சம் பயப்படாத தெளிவா சொல்லுங்க. எதுக்குன்னா போயா? நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? என்ன சார்? ஒன்னும் இல்ல, உங்க அம்மாவை ஐயர் வச்சிருந்தாங்களா? உண்மையா? அம்மால நாடு எவனா ஊர்ல மதிப்பானடா. எவனா அப்ப நடக்கிறா சார்? யாரும் ஊர்ல பொண்ணு கொடுப்பாங்களா? சத்தியமா கிடையாதுடா. ஐயரா எங்க அம்மாவை வச்சுக்கிறாரு. இல்ல எங்க அம்மா தான் ஐயரை பண்ணி கொடுக்க சொல்லவா வேணாவா? ஆபத்துக்கு பாவம் இல்லப்பா. ஐயர் மந்திரம் உங்களுக்கு தெரியுமா?
பூணுலடா. எப்படி அம்மா உனக்கு எனக்கு தெரியாது. அம்மா சொல்லி கொடுத்துக்கிறாங்களே. என்னண்ணா? அதுவா இது பூணுல? ஏய், என்ன ஒரு தைரியமா? வேற ஐயோ வேற ஐயர் இல்ல, நீயே பாரு. வா. அது நாங்க பாத்துக்கிறோம். வாயை எடுத்து கொஞ்சம் அதுல வைப்பேன். தீட்டுப்படாது. என்னம்மா, என்னம்மா? என்னம்மா? என்ன? ஐயோ. கல்யாணத்துக்கு காசு தந்துக்கிறான் பாருங்க. ஐயோ என்ன சொல்றீங்க? வாம். வாம். ஆவாகர வேதனாம் சமர்ப்பியாமி மகம் மான்யம் சுபம் சூன்யம் வாம் தாங்கிரி ஜகது. அர்ச்சனை எங்க போடுற? ஐயோ இங்க யாக குண்டை இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்தை போடுது. ராமம் ராமம் தலையில தலையில போட்டீங்க. விநாயகர் மூத்தரம். ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசி 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 வர்ணமா சாரதாதி பின்னாடி வர்ணமா கோமதியா முன்னாடி வர்ணமா ஜாங்கிரி பீஜகம் ஆவாதனம் சமர்ப்பியாமி ஓம் கண்ணாட கண்ணாட உத்தாத நீ என்ன யாம் உச்சி மண்டையில சுருங்குது நீலவான ஓடை. ஐயா இந்த ஐயா என்ன பண்றது? எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போய்கிற? கத்தாய கண்ணாலா? என்ன? யாரு இது? எவனா தைரியம்? வேற ஐயரை வச்சு நீயே பாரு ஐயா. எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போய்கிற? போயிருக்கிறேன்னா எத்தனை ஐயர் மந்திரம் சொல்றாரு? எதனா புரியுது? புரியலையே. சூத்த முடிக்கிற சோத்த போட்டு வா. எங்க வா. ஒத்த பிராமணன் சொன்னா இது மாதிரி தான் சகுனம் நடக்கும். ஆத்தா அப்ப இருக்கிறாளா? இருக்காங்க ஐயா. இன்னும் சாவல. நான் இருக்காங்கன்ற சாவல எனக்கு. உங்க தாத்தா பாட்டி அவங்களும் இருக்காங்க. எப்படியோ மொக்க இன்னுமா சாவல. என்ன ஆயிரு வேணா? கொண்டு வராத, கொண்டு வர சீக்கிரம் வாடா. ஆஹா ஈ ஐ ஓ அப்புன்னு எங்க அப்பா சாம்பல ஐயா. சுடுகாட்டு சாப்பிடாம கல்யாணம் மண்டபத்துக்கு ஐயா எதுக்கு எடுத்தாண்டா? திருப்பி கொடுக்கணும் ஐயா. சரி வை, நடுவில் வை. யாருன்னா கேட்டா தயிர் சொல்லு. சரி சரி ஐயா. ஏய், என்னடா தர்றமா? ஒண்ணும் இல்ல, முட்டி போடு. முட்டி போடுறேன். வாயில வை. அவுத்து எடுத்துட்டு வா. ஐயா பரவாயில்லடா. ஐயா நீ சரியா? பன்னீர் காலி ஆயிடுச்சுடா. யாரா தாண்டி அரகரா 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 ஏய், சீக்கிரம் வந்து சொல்லு சொல்றா. அரகரா ஐயாவா தரம் எடுக்கிறாங்க.
அரகரா அரகரா அதுக்குதான் ஐயருக்கு கண்ணல அரகரா உங்க தாத்தா பேர் என்ன? ரங்கசாமி கவுண்டர் ஆயிரு. ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா சொல்றா. அரகரா அவரது குமாரன் ஆகிய அரகரா அப்பா பேரு அரகரா அப்பா பேரு ஏன்டா யாத்தாள் அரகரா சொல்ல சொன்ன எப்படியா மௌனம் அப்பா பேர் சொன்னா முனிசாமி ஓடியார் ஆயிரு. உங்க தாத்தா ரங்கசாமி கவுண்டர் அப்பா முனிசாமி ஓடியாரு. மண்ணு மெருகத்துக்கு வந்து செட் ஆகாது. அம்மா பேரு மேரி மாதா செருப்பாரு சப்பி நேத்தா முகமது சப்பி ஆயிரு. நீ முஸ்லீம் ஆமா ஆயிரு. அம்மா கிறிஸ்டின் ஆமா ஆயிரு. அப்பா ஒடியாரு ஒடியாரு. உங்க தாத்தா கவுண்டர் கவுண்டர் இது என்ன கோத்திரம்? எனக்கு தெரியல ஆயிரு. நான் சொல்றது ஒரு கோத்திரம் பலாப்பற்ற கோத்திரம் சமர்ப்பியாவே பலாப்பற்ற அரகரா அரகரா பலாப்பற்ற அரகரா கோத்திரம் ஆகிய அரகரா சமர்ப்பியாமே அரகரா கலைதேவி நாடக மன்றத்தில் அரகரா மன்னர் வேஷம் ஆடக்கூடிய அரகரா ரோஜா நாடக மன்றத்தில் வந்த அரகரா ராணிப்பேட்டை மாவட்டம் அரகரா லாலாப்பேட்டை அடுத்த நெல்லிக்குப்பம் கிராமம் அரகரா நாடக ஆசிரியர் அரகரா வேலாயுதம் அரகரா செத்து அரகரா சிவலோக பதவி அடைய சாலோப அரகரா சாமீப அரகரா சாரூப அரகரா சாயுச்சம் அரகரா 4ஆம் பதவி அடைய அரகரா தீர்த்தார் உடலை அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா சீக்கிரம் செய்ய அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா சீக்கிரமாக அரகரா வேண்டுகிறார் அரகரா எண்ணத்தை அரகரா செய்யவில்லை. அரகரா ஆகையாலே அரகரா பங்கும் பங்காளிகள் அரகரா உற்றார் உறவினர்கள் அரகரா தீர்த்தார் உடலை அரகரா மோட்சம் செய்வதற்காக அரகரா உள்ள சிந்து அரகரா புண்ணிய நதிகளான அரகரா கௌட- அரகரா அரகரா ஏய், எப்படியா பசங்களே, எதுக்காக இப்படி பேசுறீங்க? ஆட, வக்கால போய் பசங்களே, ஏய், உங்களுக்கு தீனி குடுக்கணும்டியே. என்னப்பா பசங்க சொல்லிக்கிற பார்த்தா கட்சியில எடுக்கலாம் செஞ்சு என்ன பண்றது? கௌட மௌன முன்னாடி தந்தா- ஏய், உங்க மந்திரமே எங்களுக்கு தேவையில்லை. ஐயா, கொஞ்சம் இடம் கொடு ஐயா. முன்னாடி கூத்தாடுறானுங்க. போறா, போறா.